தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். மே 1989 பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். மணிவண்ணன் புக்கு தேவை பட்டப்படிப்பில் பெற்றிருப்பதோடு தெரிந்திருக்க வேண்டும். பணிபுரிந்த முன் அனுபவம் அவசியம் இருக்க வேண்டும். சம்பளம், படி, மற்ற வசதிகள். கடைசி நாள். விளம்பரம் தயாரிக்க அரசு அலுவல் முறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். மாவட்ட ஆட்சியர்களின் மணிக்கு நடைபெறும் அபிவிருத்தி திட்டங்களில் முன்னேற்றம் விவாதிக்கப்படும். கலந்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் அரசு அலுவல் முறை கடிதம் வரைக. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். எந்த நிலையில் உள்ளனவோ அந்த நிலையில் ஒப்பந்த புள்ளிகள் தேதிக்குள் வரவேற்கப்படுகின்றன. வேலை நாட்களில் நேரில் பார்வையிடலாம். தேவனித் தொகை செலுத்த வேண்டும். ஒப்பந்த புள்ளி விவரங்களை பெற்று கொள்ளலாம். மூடி முத்திரையிடப்பட்ட அனுப்பப்பட வேண்டும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க வணிகமுறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். நிறுவனத்தா லாரி மூலம் 200 ஆனந்தம் கூட்டமைப்புக்கு பொருள் விவர பட்டியில் சங்கரதாஸ் நிறுவனத்தாருக்கு ஆனந்தம் கூட்டமைப்பின் வணிகமுறை கடிதம் வரைக. 3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஓர் உறுப்பினர் முன்மொழிந்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். இருப்பதா? 1-2 ஒரு சில எடுத்துச் சொல்லி செய்ய வேண்டும் என்பது வழிகாட்டக்கூடிய முறையில் குறிப்பிடத்தக்கதாகும். இருக்க வேண்டும் என்ற இருக்க முடியாத கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்வதுடன் மன்ற உறுப்பினர்கள் அளிக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி உரையை முடிக்கிறேன். ஸ்டாப். 15 seconds. 10 seconds. 5 seconds. கெட்டடி. ஸ்டாப். 1. சென்னை காமராசர் சாலையில் உள்ள மணிவண்ணன் கூட்டமைப்புக்கு விற்பனை மேலாளர் ஒருவர் தேவை. பட்டப்படிப்பில் தேர்வு பெற்றிருப்பதோடு ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் நன்கு பேசவும் தெரிந்திருக்க வேண்டும். புகழ்மிக்க பெரியதொரு நிறுவனத்தின் விற்பனை பிரிவில் 5 ஆண்டுகளாவது பணிபுரிந்த முன் அனுபவம் அவசியம். வயது 30-40 வரை இருக்க வேண்டும். சுற்றுப்பயணத்தில் விருப்பம் உள்ளவராக இருத்தல். நலம், சம்பளம், படி, மற்ற வசதிகள் திறமைக்கு தக்கவாறு வழங்கப்படும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 1/1/1980. விளம்பரம் தயாரிக்க
2. மாவட்ட ஆட்சியர்களின் கூட்டம் 10/10/1986 திங்கட்கிழமை முற்பகல் 10 மணிக்கு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் மாநாட்டு அறையில் நடைபெறும். முதலமைச்சர் தலைமை வகிப்பார். அபிவிருத்தி திட்டங்களில் முன்னேற்றம், உணவு உற்பத்தி மற்றும் கொள்முதல், சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலவரம் ஆகியவை விவாதிக்கப்படும். கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கோரி தலைமைச் செயலர் மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொருவருக்கும் அனுப்பும் அரசு அலுவல் முறை கடிதம் வரைக. 3. வேலூரில் உள்ள கூட்டுறவு நூற்பாலைக்கு சொந்தமான உபயோகப்படுத்தப்பட்ட தகடுகள், செப்பு கம்பிகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் தற்போது எந்த நிலையில் உள்ளனவோ அந்த நிலையில் விற்பனைக்கு உள்ளன. ஒப்பந்த புள்ளிகள் 3/3/1987 தேதிக்குள் வரவேற்கப்படுகின்றன. அலுவலக வேலை நாட்களில் பொருட்களை நேரில் பார்வையிடலாம். தேவனி தொகை ரூபாய் 1000 செலுத்த வேண்டும். ஒப்பந்த புள்ளி விவரங்களை 2/3/1987 தேதிக்குள் 10 ரூபாய் செலுத்தி அலுவலகத்தில் பெற்று கொள்ளலாம். மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் நிர்வாக இயக்குநருக்கு அனுப்பப்பட வேண்டும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க. 4. திருச்சிராப்பள்ளி பெரிய கடை தெருவில் உள்ள சங்கரதாஸ் நிறுவனத்தார் லாரி மூலம் 200 மர நாற்காலிகளை விழுப்புரம் அம்மன் கோவில் தெருவில் உள்ள ஆனந்தம் கூட்டமைப்புக்கு அனுப்பினர். அவற்றில் 10 நாற்காலிகள் உடைந்திருந்ததால் அவற்றை பெற மறுத்து அதே லாரியில் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் பொருள் விவர பட்டியில் தக்க மாற்றம் செய்து அனுப்பினால் தொகை அனுப்பப்படும் என்றும் குறிப்பிட்டு சங்கரதாஸ் நிறுவனத்தாருக்கு ஆனந்தம் கூட்டமைப்பின் மேலாளர் எழுதும் வணிகர் முறை கடிதம் வரைக. சரியாக 2 நிமிடங்களுக்குப் பின் 1/3 பாகம் படிக்கப்படும். Fifteen seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start.
தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஓர் உறுப்பினர் தனி நபர் தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்து பேசுகையில் குறிப்பிட்டதாவது: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளுவர் நாள் என்று ஒரு நாளை பொது விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என கோரும் இந்த தீர்மானத்தை நான் முன்மொழிந்து ஒரு சில கருத்துக்களை இங்கே கூற விரும்புகிறேன். இத்தீர்மானத்தின் மீது நீண்டதொரு உரை நிகழ்த்த நான் விரும்பவில்லை. காரணம், இதற்கு இரண்டு வித கருத்துக்கள் கூறப்படும் என்று நான் நினைக்கவில்லை. மன்றத்திலுள்ள உறுப்பினர்கள் எல்லோரும் இதற்கு முழு மனதோடு ஒப்புதல் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருப்பதால் குறிப்பாக ஒன்றிரண்டு கருத்துக்களை மட்டும் கூற விரும்புகிறேன். இப்பொழுது நடைமுறையில் 15 நாட்கள் அரசாங்க பொது விடுமுறை நாட்களாக இருக்கின்றன. அவற்றில் ஒரு சில அரசியல் நிகழ்ச்சிகளை அடிப்படையாக கொண்டவையாகும். வேறு சில சமய நிகழ்ச்சிகளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. தீபாவளி, மிலாடி நபி, கிறிஸ்துமஸ் போன்ற நாட்கள் சமய அடிப்படையில் வந்தவையாகும். காந்தியார் நினைவு நாள், குடியரசு தினம், சுதந்திர நாள் முதலியவை அரசியலை அடிப்படையாக கொண்ட நாட்களாக இருக்கின்றன. திருவள்ளுவர் நாள் என்று ஒரு நாளை குறிப்பிட்டு பொது விடுமுறையாக ஆக்க வேண்டும் என்று கோருவதற்கு காரணம், அந்நாளில் வள்ளுவருடைய கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை நல்வாழ்வு வாழ வகை செய்ய வேண்டும் என்பதுதான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று மகாகவி பாரதியார் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வள்ளுவர் உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்ட கூடிய முறையில் சிறந்ததொரு நூலை ஆக்கி தந்திருக்கிறார். திருக்குறள் ஒரு சமயத்தை மட்டும் சார்ந்தது அல்ல என்பதையும், உலக சமுதாயத்திற்கே பொதுவானது என்பதையும் எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள். ஒவ்வொருவரும் வள்ளுவர் தன்னுடைய சமயத்தவர் என்று போற்றி பாராட்டத்தக்க அளவுக்கு வள்ளுவருடைய அரசியல் கருத்துக்களும் பொருளாதார கருத்துக்களும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. உலகத்தின் பல மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இவ்வாறெல்லாம் சிறப்புமிக்க நூலை உலகத்திற்கு தந்த வள்ளுவர் வாழ்ந்த தமிழகத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக இந்த மன்றத்தில் வீற்றிருக்கும் அத்தனை பேரும் வள்ளுவர் நினைவுக்கென ஒரு நாளை ஒதுக்கி அதை அரசாங்க விடுமுறை நாளாக இந்த தலைமுறையில் நாம் செய்தோம் என்ற பெருமை இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறேன். முதலமைச்சருக்கு சிறிதளவும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாத தீர்மானம் இப்பொழுது இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை அவர்கள் அரசின் சார்பாக ஏற்றுக்கொள்வதுடன் மன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பை அளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி உரையை முடிக்கின்றேன். ஸ்டாப்.